सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं கோவிந்தா கோவிந்தா. ராமதூதனான அனுபனின் பாசுரங்களாக பெரியாழ்வார் வழங்கிய பாசுரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மின் ஒத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன் ஒத்த மான் ஒன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை விழித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். மின்னொத்த நுண்ணிடையா மின்னலை போன்ற மெல்லிய இடையை உடையவளே, அடியேனது மெய்யடியேன் விண்ணப்பன் உண்மையான அடியனது விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டும். பொன் ஒத்த மானொன்று பொன்னிறமுள்ள ஒரு மான் வந்து அழகாக விளையாடி நிற்க புகுந்து இனிது விளையாடி நிற்க அழகாக விளையாடி நிற்க உமது ஆசைக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்து வில்லை ஏந்தி ராமபிரான் அதன் பின் போக நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக. உன் அன்புக்கு கட்டுப்பட்டு ராமபிரான் அதன் பின் போக பிறகு அவ்விடத்தில் லக்குமணனும் பின்தொடர்ந்து பிரிந்து சென்றதும் லக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம் பிரிந்து சென்றதும் ஓர் அடையாளம் ஆகும் என்று அனுமன் கூறுவதாக இந்த பாசுரம். மைத்தகுமா மலர்குழலாய் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. மைத்தகுமா மலர்குழலாய் வைதேகியே, சீதா பிராட்டியே, என்னுடைய ஒரு விண்ணப்பம் உண்டு. மைத்தகுமா மலர்குழலாய், அதை கேளும். சுக்ரீவ மகாராஜன் ராமனோடு இருந்து உண்மை தேடும்படி ஆள் விடுக்கையில் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினை தேட சுக்ரீவ மகாராஜன் ராமனோடு இருந்து உம்மை தேடும்படி ஆள் விடுக்கையில் ராமபிரான் என்னிடத்தில் கீழ்மேல் கண்ட அடையாளங்களையெல்லாம் சொல்லி அருளினார். ராமபிரான் சொல்ல கேட்டு வந்ததுதான் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம். அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். ராமபிரான் என்னிடம் இவ்வடையாளங்களை சொல்லி அருளினான். ஆதலால் நான் சொன்ன அடையாளங்கள் இத்தகையால் அடையாளம், நான் சொன்ன இந்த அடையாளங்கள் இப்படியாக ராமபிரானிடத்திலிருந்து வந்ததாகும். அது மட்டுமல்லாமல் இது அப்பெருமானின் மோதிரமாகும் என்று அனுமன் கூறுவதாக இருக்கிறது. இத்தகையால் அனுமான் ஈது அவன் கை மோதிரமே, இது அந்த பெருமானின் மோதிரமாகும் என்றும் கூறுகிறார். திக்கு நிறை புகழாளன் தீவேல்வி சென்றனால் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்ததனால் மலர்குழலால் சீதையுமே. திக்கு நிறை புகழாளன் தீவேல்வி சென்ற நாள் யாகத்தில், ஜனகனது யாகத்தில் முனிவருடன் போன காலத்தில் பெரிய சபையின் நடுவே வில்லை முறித்தவனான ஸ்ரீராமனது மோதிரத்தை பார்த்து பிராட்டியும் அனுமா உச்சிமேல் வைத்துக்கொண்டு அனுமா, நீ சொன்ன அடையாளங்கள் எல்லாம் சரியே. மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு வில்லை முறித்தவனான ராமபிரானது மோதிரத்தை பார்த்த பிராட்டி, அனுமனே, நீ சொன்ன அடையாளங்கள் எல்லாம் சரியே. ஒக்குமால் அடையாளம், நீ சொன்ன அடையாளங்கள் எல்லாம் சரியே என்று சொல்லி பெருமானின் மோதிரத்தை உச்சிமேல் வைத்துக்கொண்டு தலைமீது வைத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ந்தாள். மலர்குழலால் சீதையுமே, அழகான கூந்தலை உடைய சீதா பிராட்டி அந்த மோதிரத்தை கண்டு தலைமேல் வைத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ந்தாள் என்பதாகும். வாராரும் உலைமடவால் வைதேகி தனை கண்டு சீராரும் திரளனுமன் தெரிந்து உரைத்த அடையாளம்
பாராரும் புகழ் புதுவை பட்டர்பிரான் பாடவல்லர் ஏராரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே. வாராரும் முலைமடவாள் சிறந்த வல்லமை புரிந்த வாராரும் முலைமடவாள் கச்சை மார்பகங்களில் கச்சையை கட்டியுள்ள வைதேகி தானை தன்னை கண்டு சீராரும் திரளனுமன் பிராட்டியை பார்த்து அனுமன் சொன்ன அடையாளங்களை கூறுகின்றனவான பெரியாழ்வார் அருளிய கீழ்கண்ட இந்த பாசுரங்கள் எல்லாம் பாட வல்லவர்கள். எல்லா நன்மைகளும் நிரம்ப பட்டர்பிரான் பாடவல்லால் ஏராரும் வைகுந்தத்து எல்லா நன்மைகளும் நிரம்ப வைகுந்தத்தில் நித்திய சூரிகளோடு இருக்கப் பெறுவர் இமையவரோடு இருப்பாரே என்று முடிக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். உடையவர் ஹரி.